ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GreenMaha's சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். மூங்கில் அரிசி கிச்சடி எப்படி செய்யுதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மூங்கில் அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது மூங்கில் அரிசி பாயாசம் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நான் மூங்கில் அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்ப மூங்கில் அரிசி கிச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டம்ளர் அளவுக்கு நான் மூங்கில் அரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். இது 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகும் வறுத்து எடுக்க. அந்த மூங்கில் வாசனை நல்லா கிடைக்கும். நமக்கு வறுக்கும் போது நல்லா வறுத்து எடுத்துக்கணும், பச்சை வாசனை போற அளவுக்கு. நான் வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க. இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிச்சடிக்கு தேவையான தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில சம அளவு, அதாவது நெய் 2 ஸ்பூன்னா எண்ணெயும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதுல கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நான் ஸ்பைசஸ்லாம் நிறைய போடல, கம்மியா தான் போட்டிருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாம் வதங்கினதும் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி 2 பெரிய நாட்டு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணா இதுல சேர்த்துக்கலாம். பொதுவாகவே கிச்சடிக்கு கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்ப்போம். கேரட், பீன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். கேரட் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். 2 கேரட் எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சமா பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சமயத்துல நம்ம பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டாணி இல்லை, அதனால நான் சேர்க்கல. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம். நான் உருளைக்கிழங்கையும் சேர்க்கல. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே காய் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். காய் வதங்குற அளவுக்கு மட்டும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மூங்கில் அரிசி ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம ரவை பதத்துக்கு உடைச்சுக்கலாம். இந்த உடைச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்ப காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 டம்ளர் மூங்கில் அரிசி எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அந்த மூங்கில் அரிசிக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். நான் 4 பங்கு தண்ணி வச்சிருக்கேன். அந்த மிக்ஸி ஜார்ல தக்காளி போட்டு அரைச்ச இல்லைங்களா, அந்த தண்ணியும் கூடவே நான் சேர்த்துக்கிறேன் கலந்து. இப்ப 4 டம்ளர் தண்ணி விட்டேன். நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாம் வதங்கும் போதே நான் பாதி உப்பு சேர்த்துக்கிட்டேன். மீதி பாதி உப்பை இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மூங்கில் அரிசி, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது குக்கர்ல செஞ்சா நல்லா வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கடாயில செஞ்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நான் குக்கர்ல மாத்தி 4 விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா இது குக்கிங் டைம் நிறைய ஆகும் மூங்கில் அரிசிக்கு. அதனால நான் 4 விசில் விட்டுக்கிறேன். இப்ப 4 விசில் வந்துடுச்சு. மூங்கில் அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டிப் சொல்ல நினைக்கிறேன். மூங்கில் அரிசியை ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில போட்டு ஃபேன் காத்துலயே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரவை பதத்துக்கு மிக்ஸி ஜார்ல மாத்தி உடைச்சும் இந்த கிச்சடியை செய்யலாம். இப்போ குக்கிங் டைம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடியும். இப்போ நம்ம சுவையான ஹெல்தியான
மூங்கில் அரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது காலையில டிஃபனுக்கு நல்லா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர், ஸ்டே ஹெல்தி அண்ட் பை.